ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் உன் வராகி அம்மா இப்போ உன்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை பேசணுன்ற நோக்கத்தோடு தான், உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு தான் இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன். யாரிடம் பேசினாலும் ரொம்ப கவனமாக பார்த்து யோசிச்சு பேசுன்னு எதுக்காக சொல்கிறேன்னு தெரியுமா? நீ அன்பாக பேசுகிற ஒரு வார்த்தை மனிதனுக்கு ஆறுதலாக, அவன் அடுத்தடுத்து வாழ்க்கையில் நல்லதை செய்வதற்கு ஒரு தூண்டுகோலாக, ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல விஷயமா இருக்கும். இதுவே யார் மேலேயாவது கோபப்பட்டு கடுமையான வார்த்தைகளையும் கசப்பான வார்த்தைகளையும் நீ பேசும்போது அது அவங்க மனசில் வெறுப்பை உண்டாக்கும், உன்னை எதிரியாக நினைக்க வைக்கும். அதனால தான் உன்னை சுற்றி இருக்கிறவங்கள நீயாகவே எதிரியாக உருவாக்கிக்க வேண்டாம். எல்லாரிடமும் அன்பான வார்த்தைகளை பேசுன்னு சொல்கிறேன். நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்க்கையை வழிநடத்துன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லாரிடமும் எப்போதும் நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசக்கூடிய பிள்ளையாக இரு. நீ மகிழ்ச்சியாக இருக்கணுன்றதுக்காக தான் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை செய்வதற்காகவே இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. உனக்கு யார் என்ன துரோகம் செஞ்சாலும், யார் எவ்வளவுதான் உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்தாலும், நீ யாரையும் கஷ்டப்படுத்தவோ அவங்க மனசை காயப்படுத்தவோ நினச்சதே கிடையாது. அப்படிப்பட்ட ஓ நல்ல குணத்துக்காகவே இந்த வராகி அம்மா இப்போ உனக்கான நல்லதை செய்ய வந்துட்டேன். உனக்கான நல்ல தீர்ப்பை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாதே என் செல்லமே. உன் கனவுகள் ஒருபோதும் நிஜமாகாம போகாது. உன் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கையில் காசு, பணம், வசதி, காரு, வீடு, நல்ல நல்ல உடைகள் வச்சிருப்பது மட்டும் செல்வம் கிடையாது. உண்மையான செல்வம்னா அது மனசை மகிழ்ச்சியாகவும் வாழ்க்கையை அன்பாக ஆனந்தமாகவும் வாழுவது தான். நீ எப்போதும் மன மகிழ்ச்சியோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு இந்த வராகி அம்மா நிச்சயம் உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன். எப்போதும் யாரை பற்றி பேசுகிறதா இருந்தாலும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணத்தை பற்றி மட்டும் பேசு. ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய குறைகளை பற்றி பேசக்கூடிய குற்றவாளியாக நீ மாறிவிடாதே என் செல்லமே. அடுத்தவங்க குறையை பற்றி பேசுகிறவன் நிச்சயம் குற்றவாளி தான். ஏன்னா எல்லா மனிதரும் நல்லவங்களும் கெட்டவங்களும் கலந்த கலவை தான். அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷங்கிட்ட இருக்க நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்கும்போது ஏன் அவன் செய்கிற தப்பையும் தவறையும் ஆராய்ச்சி செய்யணும்? ஒரு மனிதன்கிடம் குறை இருக்கு, அவங்க தப்பு செய்கிறாங்கன்னா அதை சம்பந்தப்பட்ட அந்த நபரிடமே நேரடியாக நீ சொல்லலாமே தவிர, அவங்க இல்லாத சமயத்தில் அவங்க முதுகுக்கு பின்னால் அவர்களுடைய குறைகளை பேசக்கூடாது என் செல்லமே. எப்போதும் உன் உடம்பையும் மனசையும் எல்லா சூழ்நிலைகளிலும் பத்திரமா பாதுகாத்துக்கோ. உன் சூழ்நிலையை சரி செஞ்சு உனக்கான எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மா நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நல்ல ஆரோக்கியத்தையும் தெளிவான மனசையும் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக சிறப்பாக நான் வாழ வைக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு விதி அதிகமாக கஷ்டத்தை கொடுக்கும்போது, விதியின் வேகம் அதிகரிக்கும் போது அவன் பொறுமையின் தன்மையை அதிகரிச்சுக்கணும். நீயும் பொறுமையாக இரு. எந்த விஷயத்திலும் எதுக்காகவும் பதட்டம் கொள்ளாதே. இந்த வராகி அம்மா நிச்சயம் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவேன். முடியாததை முடிச்சு காட்டி பல அதிசயங்கள் புரியக்கூடிய இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாமே செல்லமே. உன்னை யார் கைவிட்டாலும் இந்த வராகி அம்மாவின் திருக்கரங்கள் ஒருபோதும் கைவிடாது. நீ எங்கே போனாலும் அங்கே உனக்கு துணையாக உனக்கு முன்னாடி இந்த வராகி அம்மா நான் வந்து நிற்பேனே செல்லமே. என்னடா வாழ்க்கை இது, இவ்வளவு மனவேதனையும் கஷ்டமும் பிரச்சனைகளும் இருக்கேன்னு நினச்சி நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. யார் உன்னை ஏமாற்றினார்களோ அவர்கள் நிலைமையை நான் உனக்கு கண்ணு முன்னாடியே தெரியப்படுத்துகிறேன். நீ எப்போதும் நிம்மதியாக தைரியமாக இருக்க பழகு. இமை அளவு கூட உன் வாழ்க்கையில் துன்பங்கள் வராமல் உன்னை காத்து உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நான் நடத்தி தரப்போகிறேன். உன் மனசில் என்ன கவலை இருந்தாலும் என்ன பாரம் இருந்தாலும் அதை என் மேலே வச்சுட்டு உன்னுடைய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய். உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுப்பேன் என் செல்லமே. யாருடைய துணையும் இல்லாமல் நீ தனியாக தவிக்கிறதால தான்
உனக்கு துணையாக இருந்து நல்லதை செய்யலாம்னு நான் ஓடி வந்திருக்கேன். ஏதாவது ஒரு வடிவத்தில் நிச்சயம் நான் உன் கூடவே இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். நீ எப்போதும் மனசு சுத்தமாக வச்சுக்கிட்டினா போதும். இந்த உலகம் உன்னை சரியாக புரிஞ்சுக்காம உன்னை திட்டினாலும் தூற்றினாலும் குறை சொன்னாலும் காயப்படுத்தினாலும் சாபமிட்டாலும் அதை பார்த்து நீ கவலைப்பட வேணாம். யாராவது உன்னை பார்த்து நீ கர்ம வினையை அனுபவிப்ப, நீ பாவத்தை சுமப்பன்னு சொன்னாலும் நீ அதுக்காக பயப்படாம நான் நல்லது தான் செஞ்சுருக்கேன், எனக்கு எல்லாமே நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இரு. ஏன்னா நல்லவர்களுக்கு நான் ஒருபோதும் துன்பத்தை கொடுக்க மாட்டேன் என் செல்லமே. ஒரு மனிதனை, ஒரு எளியவனை, ஒரு வறுமையில் உள்ளவனை, ஒரு சாதாரண மனிதனை ஏமாற்றி பிழைப்பவன் அவன் கடைசி காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போவான். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும், நீ எவ்வளவுதான் நல்ல நிலைமைக்கு வந்தாலும் சரி, எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் சரி, உன்னால் ஒருத்தர் ஏமாந்து போனாங்கன்னோ அல்லது உன்னால் ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்கன்னோ நீ ஒருபோதும் செய்யாதே என் செல்லமே. யாரையும் கஷ்டப்படுத்தாம, யார் மனசையும் நோகடிக்காம, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நல்லதை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. மெல்ல மெல்ல உன்னுடைய எல்லா கஷ்டங்களிலிருந்து உன்னை விடுவிச்சு உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ நல்லா வாழவே கூடாதுன்னு நினச்ச மனிதர்கள் முன்பாக உன்னை நல்லபடியாக இந்த வராகியம்மா நான் வாழ வைக்கிறேன் செல்லமே. நான் உனக்காக எதுவுமே செய்யலைன்னு நினச்சிக்கிட்டு நீயே என்னை கோபிச்சாலும் நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன். சரியான நேரம் வரும்போது கண்டிப்பாக உன்னை கை தூக்கி விடுவேன். உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் உறவுகள் மூலமாக நீ பட்ட துயரம் எல்லாம் எனக்கு தெரியும். நீ எல்லாருக்கிட்டையும் நல்ல விதத்தில் நல்ல முறையில் தான் பழகியிருக்க. எல்லாரிடமும் அன்போட அனுசரணையோட தான தர்மம் செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாகவும் இருந்திருக்க. அப்படி இருக்கும்போது நீ கஷ்டப்படும்படி நான் உன்னை விட்டு வைப்பேனா என்ன? இதோ உன் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும்படி செய்ய போகிறேன். உன் நல்ல குணத்துக்கு பரிசு கிடைக்கும் விதமாக உன் மதிப்பை இந்த உலகுக்கு உணர்த்த போகிறேன். நீ எப்போதும் நம்பிக்கை இழக்காதே என் செல்லமே. என்னை நம்புகிற உனக்கு இனி எல்லா விஷயங்களையும் நான் சரி செஞ்சு கொடுத்துட்றேன். நீ நினைக்கிற மாதிரி உன் வாழ்க்கையில் எதுவும் தப்பாக நடக்க நான் விடமாட்டேன். முதல்ல பயப்படுறத நிறுத்து. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என் செல்லமே. நீ வீணாக கற்பனை செஞ்சு நம்பிக்கை இழக்காதே. உன் வேண்டுதல்கள் எதுவும் வீண் போக இந்த வராகியம்மா ஒருபோதும் விட்டுட மாட்டேன். தனிமையில் இருக்கோமே நினச்சி கலங்காதே. உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன். இந்த வராகியம்மாவின் பிள்ளையாக இருப்பது சாதாரண காரியம் கிடையாது. யாரிடமும் இல்லாத மனோதிடம் உனக்கு இருக்கும் என் செல்லமே. என்னை சரணடைஞ்ச உனக்கு எந்த வகையிலும் அவமானமோ கஷ்டமோ பிரச்சனையோ பெருந்துன்பமோ வர நான் அனுமதிக்க மாட்டேன். உன் கவலைகளை எல்லாம் போக்கி உன்னை தலை நிமிர்ந்து தன்மானத்தோட தைரியமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னையே நம்பி இருக்கும் என் செல்ல பிள்ளையான உனக்கு இனி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன். இத்தனை நாளா நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அது இப்போது நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியை அனுபவிக்க போகிற. உன் கண்ணீர் என்பதும் உன்னுடைய கவலை என்பதும் உனக்கு பலவீனம் கிடையாது. உன்னை பலமுள்ள ஆளாக மாற்றி உனக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுத்து நீ ஜெயிக்கும்படியும் சந்தோஷமாக வாழும்படியும் செய்ய போகிறேன். எத்தனை சோதனைகள் வந்தாலும் நீ என்னை நோக்கி தானே ஓடி வர்ற. என் வராகியம்மா என்னை காப்பாத்துங்கன்னு என் மேலே முழு நம்பிக்கையோடு வணக்கம் வச்சு வேண்டுதல் செய்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட்ட மாட்டேன் என் செல்லவே. உன் மனவேதனையை புரிஞ்சுக்கிட்ட நான் இதுமே நீ எதுக்காகவும் கண்ணீர் வடிக்காத அளவுக்கு உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தரப்போகிறேன். இனிமே உன் முகத்தில் புன்னகை தவிர நான் வேறு எதையும் பார்க்க விரும்பவில்லை. உனக்கு தெரிஞ்சதை வச்சு நீ கடவுளுக்கு வழிபட்டால் போதும். உன் உள்ளத்தில் இருந்து நீ மனசார பக்தி செலுத்தும் போது இந்த வராகியம்மா அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அதற்கு பலனாகவும் பரிசாகவும் என் ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்காக யாரும் இல்லைன்னு நீ ஒருபோதும் கலங்கி நிற்காதே. ஏதாவது ஒரு வடிவத்தில்
நான் உன் கூடவே தான் இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் உன் உடம்பையும் மனசையும் நீ பத்திரமா பாதுகாத்து கொள்ள தயாராகு. கண்டிப்பா உன் வாழ்க்கை மாறும், உன் சூழ்நிலை மாறும். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களும் நல்லவர்களாக மாறுவார்கள். உனக்கு துணையாக எப்போதும் இருப்பது உன்னுடைய ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனசும் தான்றத நீ நல்லா புரிஞ்சுக்கோ. உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கோ, மனசை தெளிவா தெம்பா வச்சுக்கோ. இது வரைக்கும் உன் வாழ்க்கையில அனைத்தையும் நடத்திய நானே இனிமேலும் நல்ல விஷயங்களை உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்து நன்மைகளை உன் கைகளில் வந்து ஒப்படைக்கிறேன். இத்தனை நாள் எத்தனையோ விஷயங்களை பொறுமையாக சமாளித்த உனக்கு இனி எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இப்போ ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிக்க போகுது. என் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் உனக்கு அள்ளி கொடுத்து உன் கனவுகளை எல்லாம் நனவாக்க இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். நீயாகவே அதையும் இதையும் யோசித்து கவலைப்படாதே. நல்ல விஷயங்கள் நடக்க கொஞ்சம் கால தாமதமாகத்தான் செய்யும். ஆனால் கண்டிப்பாக நான் அதை உனக்கு நடத்தி கொடுத்துருவேன் செல்லமே. இனி வரக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நல்லபடியாக நான் நடத்தி முடிக்கிறேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு. உனக்காக முடிவு செய்யப்பட்ட ஒன்று உன் கற்பனைக்கு எட்டாத உயரத்தில் இருந்தாலும் அது கண்டிப்பாக உனக்கு கிடைச்சே தீரும். இன்னையோட உன் எல்லா சோதனைகளும் முடிஞ்சு போய் நீ தொட்டதெல்லாம் துலங்கும்படியும் நீ நினைச்சதெல்லாம் நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். நீ நல்ல நிலைமைக்கு உயர்ந்து புகழின் உச்சத்தை எட்டி பிடிப்பாயேன்னு செல்லவே. காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக அமைதியாக இரு. அனைத்தையும் அறிந்த இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களையும் நிச்சயம் சிறப்பாக நடத்தி தர்றேன். உன் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் அனைத்தையும் தீர்த்து உனக்கான நல்லதை நடத்தி தரப்போகிறேன். நீ சந்தோஷப்படும்படியாக உன் மனசுக்கு தைரியத்தை கொடுத்து நீயே சற்றும் எதிர்பாராத நன்மையான நல்ல நிகழ்வுகளையும் நடத்தி கொடுக்குறேன். உன் துயரை துடைத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணுன்ற எண்ணத்தோடு தான் நீ இருக்கும் திசையை நோக்கி நான் ஓடி வந்திருக்கேன் என் செல்லமே.